என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்தின் மூலமாய் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. பின்மாற்றத்தில் இருந்து நம்மை குணமாக்குகிறவர் நம்மை அழைக்கின்றார் என்று நேற்று தினத்தில் நாம் தியானித்தோம். நம்முடைய பின்மாற்றத்தில் நாம் வாழ்வது அவருடைய பிரியம் அல்ல, அது அவருடைய சித்தமும் அல்ல. நம்மை குணமாக்குகிறார். ஓசியா 14:4 வாசிக்கிறேன். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. ஆண்டவர் அந்த சீர்கேட்டை குணமாக்குவார். சீர்கேட்டிலிருந்து குணமாக்குகிற தேவன் ஒருவர் நம்மை அழைக்கின்றார். எனவே அந்த அழைப்பை அறிந்து கொள்வோம். பிரியமானவர்களே, அந்த சீர்கேட்டிலிருந்து என்னை குணமாக்க ஒருவர் உண்டு என்ற அறிவு இருந்தால், அந்த அறிவு யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவங்களெல்லாம் நிச்சயமாக விடுதலையை பெற்றுக்கொள்வாங்க. அவங்க பிசாசின் பொய்யை நம்பியே அந்த பின்மாற்றத்திலிருந்து வெளியே வர முடியாத ஒரு நிலைமைக்கு போயிடுவாங்க. ஆனால் நிச்சயமாய் உங்களால் முடியும். இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்களால் முடியும். உங்களையும் குணமாக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். எப்படி அந்த விடுதலையை பெற்றுக்கொள்வது? இந்த பின்மாற்றத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு சில காரியங்கள் எங்களோடு பேச விரும்புகிறேன். ஒவ்வொரு நாளும் இதை குறித்து கொள்ளுங்கள், வாழ்க்கையோடு அபியாசப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் விடுதலை தருவார். முதலாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:5. ஆகையால் நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தின் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். நீ மனம் திரும்பு. இல்லாவிட்டால் ஆண்டவர் முதலாவது இந்த சீர்கேட்டிலிருந்து நம்மை குணமாக்குவதற்கு அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற முதல் காரியம் நினைத்து, அதாவது நான் நேற்று சொன்னேன், அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு சொல்லுகிறேன், நினைத்து என்ற வார்த்தையினுடைய இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆமா, நான் பின்வாங்கினது உண்மைதான், ஒப்புக்கொள்ள வேண்டும். ஒரு டேஞ்சரான காரியம் என்னன்னா, நிறைய பேருக்குள்ள இந்த ஒப்புக்கொள்ளுகிற மனப்பான்மை இல்லை. இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட மனம் திரும்பணுன்ற அந்த ஒரு ஆசை வராததுக்கு காரணம், நம்ம விழுந்ததை ஒப்புக்கொள்ள முடியாமல் போராடி கொண்டிருப்பது தான். அநேகருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த நான் விழுந்துட்டேன், அல்லது ஐயோ நீ இந்த காரியத்தில் நீ விழுந்து கிடக்கிறேன்னு யாராவது சொன்னாலே அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நான் எப்படி நீ பின்வாங்கிட்ட கர்த்தர்கிட்ட வராதன்னு பிசாசு ஒரு பொய்யை சொல்லி தடுக்கிறானோ, அதே போல இன்னொரு பொய் என்ன தெரியுமா பிசாசு சொல்லுவது? நீ நல்லா தான் இருக்கிற, மற்றவங்கள விட நீ நல்லா தான் இருக்கன்னு உங்களை ஒப்புக்கொள்ள வைக்கவே மாட்டான். தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது ஒப்புக்கொள்ளுங்கள். நான் பின்வாங்கினது உண்மைதான் அப்படின்னு ஒப்புக்கொள்ளுங்க. நம்ம தேவன்கிட்ட வந்தால் என்னை ஏற்றுக்க மாட்டான்றது எப்படி பிசாசின் பொய்யோ, அது போல தான் நான் நல்லா இருக்கிறேன், நான்லாம் அப்படிலாம் இல்லை. அவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க, அதுக்கு நியாயப்படுத்துவாங்க. வேதம் வாசிக்க மாட்டாங்க, அதை நியாயப்படுத்துவாங்க. கர்த்தருக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. அவங்க ஆலயத்துக்கு போக மாட்டாங்க, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் இருக்காது, ஆனால் அதையும் அவங்க நியாயப்படுத்துவாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி நியாயப்படுத்துவதே ஒரு பெரிய பரிதாபமான காரியம். நீ ஏன் அந்த பழத்தை சாப்பிட்டேன்னா, ஏவாள் கொடுத்தா நான் சாப்பிட்டேன். ஏவாளை நீ ஏன் பழத்தை சாப்பிட்ட? சர்ப்பம் வஞ்சித்தது, நான் சாப்பிட்டேன். இப்படி நியாயப்படுத்தி தான் பின்மாற்றத்திலிருந்து மீள முடியாமல் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, என்னைக்கு இந்த பின்மாற்றத்திலிருந்து வெளியே வரப்போகிறோம்? முதலாவது ஒப்புக்கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பாவத்தை ஒருவேளை இன்னைக்கு வரைக்கும் அதை ஒப்புக்கொள்ளாமல் மறைச்சு வச்சிருக்கிறோமோ? தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்னைக்கும் மற்றவங்களெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நான் பெட்டர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோமோ? ஒருவேளை என்னைய கேட்கறதுக்கு இவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, என்னைய சொல்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன தைரியம் இருக்குன்னு நம்மளை சுட்டி காண்பித்து பேசும்போது அந்த மனம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒப்புக்கொள்ளக்கூடிய மனம் வரலையோ அப்படின்னா இது ஒரு பின்மாற்றத்தினுடைய அடையாளம். அதனால தான் இந்த எபேசு சபைக்கு சொல்லும் பொழுது இங்கே கர்த்தர் மிக தெளிவாய் சொல்லுகிறார், ஆகையால் நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து, அவர் சொல்றார், நீ நினைத்து பார், அப்பதான் ஒப்புக்கொள்ள முடியும். ஆமா, நான் எப்படி பைபிள் படித்தேன், ஒரு காலத்தில் எப்படி ஜெபம் பண்ணேன், ஒரு காலத்தில் எப்படி ஆண்டவருக்காக வாழ்ந்தேன், இன்னைக்கு அது இல்லை. நினைத்து பாருங்கள், எந்த நிலையில் இருந்தீர்கள், இன்னைக்கு எங்க இருக்கிறீங்க? இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா இன்னும் எங்க இருக்க போறோம்? தேவனுடைய பிள்ளைகளை, அதை நினைக்காத வரைக்கும் மனம் திரும்ப முடியாது. அதை நினைக்காத வரைக்கும் ஆண்டவருக்குள்ளாக நம்ம மறுபடியும் கட்டப்பட முடியாது. நினைத்து ஒப்புக்கொள்ளுவோம். ஆமாப்பா, நான் தப்பு செஞ்சிட்டேன், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக பாவம் செய்தேன்,
ஒப்புக்கொண்ட இளையகுமாரன் தான் திரும்ப அப்பா கிட்ட வர முடிஞ்சது. அப்பா கிட்ட வந்து இந்த வார்த்தையை சொல்றதுக்கு முன்னால அவன் ஏற்கனவே அந்த பன்றி தின்கிற தவிட்டினால் தன்னுடைய வயிற்றை நிரப்ப ஆசைப்பட்டு அது கூட கிடைக்கலையே. அப்போ அவன் நினைச்சு பார்த்தான், அப்போ அவன் ஒப்புக்கொண்டான். ஆமா, என்கிட்ட இந்த பிரச்சனை இருக்கு, நான் போய் எங்க அப்பாட்ட இதை சொல்ல போறேன். ஒப்புக்கொள்ளாத வரைக்கும், குறைகளை ஒப்புக்கொள்ளாத வரைக்கும், நம்முடைய பின்மாற்றத்தை ஒப்புக்கொள்ளாத வரைக்கும் நம்மளால வெளியே வர முடியாது. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய பின்மாற்றத்தை ஒப்புக்கொள்றீங்களா? உங்க வாழ்க்கையில் இந்த பின்மாற்றம் இருக்கின்றத நீங்க அக்செப்ட் பண்ணுவதற்கு மனம் இருக்கா? அப்படி இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு தயவு செய்து ஆண்டுடைய சமூகத்துல எப்படி 5 வருஷத்துக்கு முன்னால இருந்தீங்க, சரி, போன வருஷம் எப்படி இருந்தீங்க, இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க, போன வருஷம் உங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அல்லது உங்க வாழ்க்கையில் ஒரு ஆபத்து வந்த நேரம், ஒரு பயங்கரமான பிரச்சனையை சந்திச்ச நேரம் நீங்க தேவனை நோக்கி செஞ்ச ஜெபம், ஆண்டவரை நோக்கி வடித்த கண்ணீர் இன்னைக்கு எங்க போச்சு? ஒரு தேவைக்காக மாத்திரம் ஆண்டவர்கிட்ட காலை பிடிச்சி கண்ணீர் வடிச்சு ஐயோ மன்னிச்சிருங்க, இதுக்கு மேல அப்படி இருக்க மாட்டேன்னு சொன்ன நாட்களை நினைச்சு பாருங்க. எனக்கோ ஒரு பிரச்சனை, அல்லது அந்த லாக்டவுன் டைம்ல கொரோனா வந்து பயங்கரமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துற நேரம் செய்த ஜெபம் என்ன ஆச்சு? ஆண்டவருக்கு செய்த பொருத்தனை என்ன ஆச்சு? நினைத்து பாருங்கள். அந்த உன்னத நிலையிலிருந்து கீழே விழுந்துட்டோமே, அதுதான பின்மாற்றம். அதை நினைப்போமா? 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 7:2, நல்ல மகிமையா வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தேவனுடைய பெட்டியை பறி கொடுத்துட்டு 20 வருஷம் அவங்க வாழ்க்கையில் இருந்த பின்மாற்றத்தை பாருங்களேன். இந்த 2ஆம் வசனத்துல, பெட்டி கீரியாத் யாரிமிலே அநேக நாள் தங்கி இருந்தது, 20 வருஷம் அங்கே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். கர்த்தரை நினைத்து எப்படி வாழ வைத்தார், எப்படி வாழ்ந்தோம், இன்னைக்கு எந்த நிலையில் இருக்கிறோன்னு அவர்கள் அதை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒப்புக்கொண்டால் தான் நம்மளால வெளியே வர முடியும். ஒப்புக்கொண்டால் தான் தேவன் மறுபடியும் நம்மளை தூக்கி எடுப்பார். நான்லாம் பரவாயில்ல அப்படின்னு இந்த சுயநீதி முன்னால் நிற்கிற வரைக்கும் தேவன் அந்த பின்மாற்றத்தில் நம்மளை வெளியே கொண்டு வர முடியாது. சுயநீதியை தூக்கி போட்டுட்டு தேவ நீதியை பற்றி கொள்வோமா? நான் பரவாயில்ல ஆண்டவரே, ஆண்டவரே அவனை விட நான் ஓகே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு சுயநீதிக்கு எவ்வளவு நாள் இடம் கொடுக்க போகிறோம்? வேத புஸ்தகத்தில் ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரத்தின் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். இன்னைக்கு இந்த ரோமர் 10:3 மனப்பாட வசனமாய் குறித்து கொள்ளுங்கள். ரோமர் 10:3, அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். ஜோமல்லாமா, ஆண்டவரே நான் நல்லா தான் இருந்தேன், இன்னைக்கு நான் பின்வாங்கிட்டது உண்மைதான்னு ஒப்புக்கொள்வோம். தேவன் நம்முடைய பின்மாற்றத்திலிருந்து நமக்கு ஒரு சுகத்தை, விடுதலையை, அந்த மீட்பை கட்டளையிடுவார். ஜோமன்வா, நல்ல தகப்பனே, எங்கள் சுய நீதியினால மற்றவங்களோட கம்பேர் பண்ணி நாங்கள் பரவாயில்லன்னு நினச்சி வாழ்ந்த எங்கள் நாட்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம். மன்னியும். நாங்கள் உம்மை சார்ந்து கொண்டு உம்மை பற்றி கொண்டு எப்படியாகிலும் கர்த்தாவே இந்த பின்மாற்றத்திலிருந்து வெளியே வர ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாரும், எங்களுக்கு உதவி செய்யும் என்று ஜெபிக்கிறோம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தங்கள் நிலையை உணர்ந்து பார்த்து ஒப்புக்கொள்ள கர்த்தாவே கிருபை பாராட்டும். பின்மாற்றத்திலிருந்து ஒரு விடுதலையை தாரும், சுகத்தை தாரும். உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.